பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்றை நினைவு கூறுகிறேன். இது இக்காலத்திற்கு ஏற்றவாறு இருக்கிறதா என்று நாம் சரிபார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சமுதாயத்தில் மோசடி அதிகமாகிவிட்டால் அல்லாஹ் தாலா அவர்களின் உள்ளத்தில் பகைவர்களின் பயத்தை போட்டு விடுவார். விபச்சாரம் பெருகிவிட்டால் மரணங்கள் அதிகமாக ஏற்படும். அளவு நிறுவையில் குறைவு செய்தால் இரண நெருக்கடி ஏற்படும். நீதிக்கு புறம்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் கொலைகள் அதிகரிக்கும். வாக்குறுதிக்கு மாற்றம் செய்தால் அவர்கள் மீது அல்லாஹ் விரோதிகளை சாட்டி விடுவான் என்று மிஷ்காந்திலே பதியப்பட்டிருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொன்மொழி இந்த நேரம் நினைவு கூறத்தக்கது. இப்படியெல்லாம் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட மோசடிகள், வாக்குறுதிக்கு மாறு செய்தல், விபச்சாரம், இன்னும் நிலுவையில் மோசடி என்ற பல குற்றங்கள் நடைபெற்று வருகிறது. அதனால் என்னென்ன விளைவு ஏற்படும் என்பதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். உலகத்திலே நாம் நன்மை ஏவி தீமை தடுப்பது நமது தலையாய கடமையாகும். அவ்வாறு செய்யும்போது நாமும் நல்ல விதமாக இருக்கலாம், நம்மை சேர்ந்தவர்களும் நல்லாக இருக்கலாம், சமுதாயம் நல்ல விதமாக இருக்கலாம். எனவே தான் ஒவ்வொருவரும் நன்மை ஏவ வேண்டிய கட்டாயம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகள் நாம் பரவ செய்தாலே போதும். அதை நன்றாக உணரும் உண்மையை உணரும் மக்களுக்கு மிகவும் உதவி செய்யும். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமையை தவறக்கூடாது. நாம் என்னென்ன முடியுமோ நம்மால் முடிந்ததை பிறருக்கு பகிர வேண்டியது நமது தலையாய கடமையாகும். அவ்வகையிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவ்வப்போது நான் பகிர்ந்து வருகிறேன். நீங்கள் கேள்விப்படும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரிடம் உற்றார் உறவினரிடம் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.